பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இது போய் வெட்டிடலாம். இப்போ வந்து பாவக்காய் கட் பண்ணிட்டோம். கட் பண்ண எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டுட்டான். அதை அப்படியே பார்த்துட்டே நான் கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஒரு 2 பல் வந்து பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ பாவக்காய் குழம்பு செய்கிறக்காக பாத்திரம் வச்சுட்டோம். நல்லா இதாகட்டும், ட்ரை ஆகட்டும். இந்த பாத்திரம் நல்லா ட்ரை ஆகட்டும். எண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா சூடாகிருக்கும். இப்போ வந்து கடுகு போடலாம். கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம், ஜீரகம் போட்டுடலாம். போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பாவக்காய் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு ப்ரௌன் கலர் வர வரையும் இருக்கட்டும். எண்ணெய் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் போட்டுடலாம். இந்த மாதிரி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இன்னி கொஞ்சம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாலாம் இதில் போட்டுடலாம். இந்த மசாலா எடுத்து நம்ம வந்து அந்த குழம்புல ஊற்றிடலாம். அப்படியே பின்னாடி பாட்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? பாட்டு நல்லா போடுது இன்றைக்கின்னு பார்த்து. இப்போ இது போட்டோம். இது நல்லா வேகட்டும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், தனியாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா. நான் எப்பயும் கொஞ்சம் இந்த குழம்புனா நம்ம வீட்டில் தயார் பண்ண மசாலா இது சாம்பார் தூள்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். குழம்பு இதாகிட்டு இருக்குது இல்லைங்க, அப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி கரைச்சி வச்சுக்கணும். இந்த புளி பாருங்கள், நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு, இங்கே பாருங்கள், சின்ன நெல்லிக்காய். இதை கரைச்சிக்கலாம். கரைச்சி இந்த தண்ணியை வந்து நம்ம அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டோம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். செம்மையாக வந்துருச்சுங்க. ஒரு கலரில் உங்களுக்கு பார்க்கும்போது தான் ஒரு இந்த எல்லோ ஷேடு மாதிரி இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தெரியும் இந்த குழம்பு. இது வந்து நல்லா எண்ணெய் திரியிற வரையும் வந்து குழம்பு ஆகிட்டுருக்கட்டும். ஆனதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? பார்த்தீங்களா குழம்பு நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே வருது பார்த்தீங்களா, பிரிஞ்சு செம்மையாக உங்களுக்கு பிடிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தான் கேட்டே இருந்தீங்க, பாவக்காய் குழம்பு எப்படி சிஸ்டர் வைப்பீங்க, நீங்கள் கேட்டே இருந்தீங்க. இப்போ பாவக்காய் குழம்பு உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டு, லவ் எல்லாம் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. பார்த்தீங்களா குழம்பு ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் அப்படி இப்படி திரியும். உங்களுக்கு பிடிச்ச பாவக்காய் குழம்பு ரெடி.